ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் சுவாசப்படமான வணக்கம் மக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் விஓசி பார்க் பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மொழி பூங்காக்கு தான் வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 2015 நம்ம மிஸ்டர் ஸ்டாலின் சார் தான் வந்து இது வந்து அடிக்கல் நாட்டி வச்சுருந்தார். இது பார்த்திங்க அப்படின்னா இது பெரிய ஏக்கரில் இருக்கிற ஒரு பெரிய செம்மொழி பூங்கா கைஸ். நம்ம பார்க்குற சின்ன பார்க் மாதிரினே இல்லை, வேறு லெவலில் ஒரு ஹைஜீனான ஒரு என்விரான்மெண்ட்டு, வேறு லெவல் ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு நீட் அண்ட் க்ளீன் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கார்டனு, இந்த செம்மொழின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பெரிய ராக் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் வாங்க போகணும். இந்த மேப்போட இது வச்சுருக்காங்க, நம்ம ப்ளூ பிரிண்ட்டு. இதை பார்த்து நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம் இதில். ஸோ இதுதான் அந்த மேப்போட ப்ளூ பிரிண்ட், இது செம்மொழி பூங்காவோடது. ஸோ எங்கேன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்கும். ஒரு ஃபோட்டோ வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு, உள்ளே போகலாம். வேறு லெவல் க்ளீன் அண்ட் ஹைஜீன் என்விரான்மெண்ட் கைஸ். 100 to 100 கொடுப்பேன் நான். ஸோ இது உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் நம்ம விஜய் சார் அவர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. நானும் உள்ளே போயிட்டேன். சம்திங் ஏதோ ஸ்கூலில் வந்து ஏதோ வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. நானும் டிக்கெட் வாங்கிட்டேன். பெரியவங்களுக்கு 15 ருபீஸ், அப்புறம் சின்னவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5 ருபீஸு. வேறு லெவல் ஒர்த்துங்க அது. நான் சொல்கிறேன் ஏன் நான் வேறு லெவல் ஒர்த்துன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் வெளியே வந்துட்டேன். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்னமோ ஒரு ஏஐயோட ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுக்கள் எடுத்த வரை பார்த்திங்கன்னா தமிழ் கல்வெட்டுக்கள்லாம் நிறைய இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த தமிழ் கல்வெட்டுக்கள்லாம் வந்து ஏதோ நம்ம பாரம்பரியத்தை ஏதோ சொல்கிற மாதிரியும், நம்ம தமிழோட மொழியை உயர்த்தி பிடித்த மனிதர்கள் சில பேரோட அந்த பழங்காலத்தில் இருந்தவங்களோட அவங்களோட ஓவியம் சிற்பங்கள் வந்து வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்திங்கனாவே எப்படிடா இந்த மாதிரி சிற்பம்லாம் இப்படி பண்ண முடியுங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்குன்னா உருவம் இருக்காத இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த உருவத்தை வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணி கரெக்டாக அதோட ஸ்டோரியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எடுத்தவுடனே வச்சது வந்து நிஜமாகவே நம்ம தமிழோட ஒரு பழமை வாய்ந்த ஒரு தமிழ் மொழியை வந்து போற்றும் வகையில் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, எங்கெங்கே இந்தந்த பூங்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே கொஞ்சம் நடந்து போன உடனே பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஏரியா இருந்தது. இந்த வாட்டரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூக்கள் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அந்த அப்புறம் அந்த வாட்டர் இது மாதிரி ஒன்று இருந்தது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் வீடியோவிலே காட்டிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு இன்னும் நிறைய பூக்களை தாண்டி வந்ததுக்கப்புறம் இந்த கேக்டஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க விளையாடுறதுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு வேண்டி அந்த சின்ன சின்ன சர்க்கஸஸ்ன்னு நிறைய இருந்தது. நானும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு சர்க்கஸ் விளையாண்டேன். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் பார்த்து சரி எப்படி நம்ம ஒரு ஃபீல் இருக்குன்னு போய்ட்டு பார்த்துட்டு நானும் ஒரு லைட்டாக ஒரு சர்க்கஸில் விளாண்டேன். அது பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் டிக்கெட்டு. அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் போச்சு. இது பார்த்திங்கன்னா செக்யூர் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு இதுதான் அது. ஜெயிண்ட் வீலு, அப்புறம் ஹார்ஸ் ரைடிங்கு, அப்புறம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அப்புறம் எல்லாமே நிறைய இருந்தது. இப்போ இன்னொரு பார்த்திங்கன்னா திறந்த வெளி உடற்பயிற்சி கழகம் அப்படின்னு போட்டிருந்தது. ஓப்பன் ஜிம். நான் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜிம்னால ரொம்ப ஃப்ரீக்கு ரொம்ப பிடிக்கும். போனோன்னு நானும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸுக்கு போட்டேன். அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா கைஸ் ஒரு சின்ன ஒரு வச்சோங்கிற மாதிரி ஒரு வைக்காமல் ஒரு நீட்டாக இந்த எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக ஒரு இது பண்ணி நீட்டாக ஒரு மெயின்டைன் பண்ணி எக்யூப்மெண்ட் இது எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இது பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு போட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது. இது நான் சொல்லியே ஆகணும், இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும். அப்புறம் இந்த செஸ்ட்டுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டர்ஸுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹிப்புக்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டிங் பெடல்ஸு எல்லாமே வந்து சூப்பராக எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இதுவும் தெரிஞ்சிருக்கும் ஹிப்புக்கான ஒரு இது. அப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 4-5 இருந்தது. ஸோ நான் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்கள் கைஸ். பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த ஜிம்மு முடிச்சக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஜிம்மெல்லாம் முடிச்சக்கப்புறம் நானும் வெளியே போயிட்டேன் கைஸ். இது எல்லாமே சூப்பராக இருந்தது எக்யூப்மெண்ட்னா. அப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெளியே உள்ளேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. இந்த ஃபுட் கோர்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அந்த ஃபுட் கோர்ட்டில் எல்லாமே நான்வெஜ் அண்ட் வெஜ்ஜு மீல்ஸு எல்லாமே இருந்தது. ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாமே இருந்தது. ஸோ நீங்களும் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸோட ஜோன் இருந்தது. கிட்ஸோட ஜோன் பார்க் அந்த சைடு. அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஃபி டைம் சொல்லிட்டு செல்ஃபி ஜோன் ஒன்று இருந்தது. அப்புறம் பார்த்திங்க இதுதான் நான் சொன்ன அந்த செம்மொழி பூங்கா. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். பாய் பாய், worth it guys, bye.